ஸோ ஹாய் guys, வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ப்ரோமோ 1 பார்த்துருப்பீங்க. ப்ரோமோ 1 செம்ம சம்பவம் நடந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் என்ன நடந்தது அதை பற்றி தெளிவாக பேசுவோம். ஸோ என்ன நடந்தது, ஸோ இதுக்கப்புறம் தான் லைவெல்லாம் வரும், பட் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயமே ஆயிடுச்சு. ஸோ அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா வெளில நிற்கிறாங்க மழை பெய்யறனால. நேற்று அவ்வளோ மழை பெஞ்சுது. ஆமாம், நேற்று அதிகமாகவே மழை பெஞ்சுது. ஸோ அதனால் அன்ஷிதா வந்து வெளிலேருந்து பார்த்து ரசிச்சுன்னு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, உள்ளே போங்க, அது உங்கள் பர்சனல் டைமில் பண்ணிக்கோங்க, இப்போ பண்ணாதீங்களா கூட மஞ்சளி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்காம, நான் ஒன்றுங்க இது வேலைக்காரன் கிடையாது அப்படி. கேம் என்னம்மா, கேம் படி தானே நடந்துக்கணும். அந்த மாதிரி அன்ஷிதா நடக்கல. ஸோ தே ஆர் த மேனேஜர்ஸ், அவங்க சொல்கிறத கேட்கணும். நீங்கள் வேணால் அந்த மீட்டிங் வைக்கிறீங்களா, அதில் வேணால் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். இது என்னது இது? ஸோ அதனால் இது சரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா போய் என்னை பொறுத்தவரை இது விஷயத்தை நான் எப்படி பார்ப்பேன்னா, சௌந்தர்யா போயிட்டு அவங்களோட கொடையை தான் பிடிச்சாங்க நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் சௌந்தர்யா பற்றி சௌந்தர்யா தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லியிருக்கேன், சௌந்தர்யா கரெக்டாக பண்ணால் கரெக்டுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து அவங்க நீங்கள் இப்போ எதுக்கு அவங்க கொடையை பிடிச்சாங்கன்னா, நீங்கள் வெளில நிற்கிறீங்கல்ல, ஸோ மழை பெஞ்சால் உள்ளே போயிருவீங்களா, அதனால தான் உங்கள் கொடையை பிடிச்சாங்க, கையை தொடவே இல்லை. அது வந்து ப்ரோமோவில் பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா கமெண்ட்டில் எனக்கு இப்போ வர நிறைய கமெண்ட் வந்து ஜாலியாக இருந்தாலும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுல்ல. ஸோ அதனால தான் அதனால தான் நான் முன்னாடியே ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அவங்க கொடையை தான் பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது, கையை தொடலை. உடனே ராணவ் இந்த வாரத்துலேருந்து ஏதோ பண்ண ஆரம்பிக்கிற பேரில் பண்ணார். ராணவ் பண்ணுறது உண்மையிலே உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சத்தியமாக பிடிக்கல இந்த ராணவ் அருண் 2 பேர் பண்ணுறது. இது அருண் தி வாஸ்ட். இந்த வாரம் என்னாச்சு தெரியல, முத்துக்குமரன் மேலே அவ்வளோ வன்மம். முன்னாடிலாம் வன்மம் அப்படின்னு சொன்னோம், இப்போது ரொம்ப வன்மம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கும் ராணவுக்கும் ஒரு இது நடக்குது. என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் சௌந்தர்யா தான் சரி. ஏன்னா மேனேஜர் சொல்கிறது கேட்கலாம், அப்படின்னா என்ன பண்ணேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்க போகுது. இந்த வாரம் அருண்லாம் வேறு டோஸ் வாங்குவார் ஒரு நம்பிக்கையோடு இருப்பேன். ஸோ நாங்கள் சொல்கிறது பண்ணுறா இல்லை வெளில போடா அப்படின்லாம் சொன்னாங்க. இதில் வேறு ராணவ் சொல்கிறாரு, உங்களுக்கு சோறு தண்ணி பாத்ரூம் எதுவும் யூஸ் பண்ண முடியாதுன்னு திமிரா பேசுகிறாரு. சார் நீங்கள் லேபர், இந்த டாஸ்க் நான் சொல்கிற இந்த டாஸ்க் படி நீங்கள் லேபர். அப்புறம் ஏன் இந்த தேவையில்லாத பேச்சுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறுனா சொல்லுங்கள், தவறு இல்லைனா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் அந்த கமெண்ட்லேயே நான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது, அது ஹாப்பியாக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வருது. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக்காக நான் ஏற்றுக்கிறேன். ஸோ ஓகே, அதான் இந்த ப்ரோமோ வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவே பங்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மத்தியானம், ஆமாம் அந்த டைமில் தான் அதிகமாக மழை பெஞ்சுது. ஸோ மத்தியானம் டைமில் இது நடக்கலாம். ஸோ காலையில் வேறு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பாட்டு போட்டாங்க போல், எல்லாம் அதிலே பேசியிருந்தாங்க. நேற்று முத்துக்குமரன் எனக்கு பொறுத்தவரை முத்துக்குமரன் தப்போ ஒத்துக்கினார். ஸோ அதுக்கப்புறம் ஏன் அந்த வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ வன்மம் அவர் மேலே, அவர் கேமை மாற்றுறான், அவன் இது பண்ணுறான், அவன் டிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கணும். இப்படி பண்ணுறது அவரே மனசு கஷ்டமே, கண்ணே கலங்கிடுச்சு. 2வது வாட்டி கண் கலங்குறாரு. இது யாருக்காக? இது யாருனாலும் அந்த வீட்டில் இருக்கவங்களால. ஸோ இதை பற்றியே கருத்து அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரோமோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல்.